எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 2022 நடத்தின அந்த கொஸ்டினுடைய ஒரிஜினல் ஆன்சர் எல்லாமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மூலமாக நீங்கள் போய் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சரி, கடகரேகை. கொஸ்டின், விஜயநகர பேரரசிற்கு வந்த இத்தாலிய பயணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஜயநகர பேரரசிற்கு வந்த இத்தாலிய பயணி யார் அப்படின்னா நிக்கோலா கோண்டி. அடுத்து மூணாவது கொஸ்டின், இந்த பக்கம் காற்றழுத்தமானி, நீரியல் அழுத்தி, பால்மானி, சர்க்கரை மானி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் காற்றழுத்தமானி அப்படிங்கிறது வளிமண்டல அழுத்தத்தை அளவிடக்கூடியது. நீரியல் அழுத்தி அப்படிங்கிறது எது மூலமாக செயல்படும் அப்படின்னா பாஸ்கல் விதி மூலமாக. அதே மாதிரி பால்மானி அப்படிங்கிறது பாலின் தூய்மை தன்மை அறிவதற்கு. சர்க்கரை மானி அப்படிங்கிறது சர்க்கரையின் அடர்த்தி அறிய. ஆப்ஷன் பி தான் சரி, CDAP. அடுத்து நாலாவது கொஸ்டின், மொஹஞ்சதாரோ, லோத்தல், மதுரை, காஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது பெருங்குளம் இருந்த ஏரியா, லோத்தல் அப்படிங்கிறது கப்பல் கட்டும் தளம், அதே மாதிரி மதுரை அப்படிங்கிறது என்னது வணிக நகரம், காஞ்சிங்கிறது கல்வி நகரம். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த ஐந்தாவது கொஸ்டின், வாக்கியம் 1 வாக்கியம் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு அளவுள்ள திடப்பொருளை பிரிப்பது சலித்தல் எனப்படும். அதேமாதிரி வாக்கியம் 2ல் வெவ்வேறு எடையுள்ள திடப்பொருளை பிரிப்பது தூச்சுதல் எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னா இரண்டுமே சரி. அதாவது ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. அடுத்த ஆறாவது கொஸ்டின், புவியில் காணப்படும் நீரில் டேஸ் நீரானது கடல்களிலும் பெருங்கடலிலும் காணப்படுகிறது. எவ்வளோ அப்படின்னா 97%, 97%. அடுத்த ஏழாவது கொஸ்டின், மஞ்சக்காமலையால் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் பாதிக்கப்படும் உறுப்பு எது அப்படின்னு கேட்காங்க. மஞ்சக்காமலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது அப்படின்னா கல்லீரல் அப்படிங்கிறது தான் என்ன செய்யும், பாதிக்கப்படும். அடுத்து எட்டாவது கொஸ்டின், வாக்கியம் 1, நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் என்பவை பிரபலமான OTT தளங்கள். வாக்கியம் 2ல் OTT என்பதன் விரிவாக்கம் ஓவர் தி டாப். ஸோ இதில் எது சரி அப்படின்னா இரண்டுமே சரி, 1 மற்றும் 2 சரி. அடுத்து 9வது கொஸ்டின், தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதவி இந்த பக்கம் குறைந்தபட்ச வயது. குடியரசுத் தலைவருக்கு 35 வயது, ராஜ்யசபா உறுப்பினர்கள் 30 வயதுன்னு கொடுத்துருக்காங்க, லோக்சபா உறுப்பினர்கள் 21 வயதுன்னு கொடுத்துருக்காங்க, சட்ட மேலவை உறுப்பினர்கள் 30 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 3, லோக்சபா உறுப்பினர்கள் 21 வயது அப்படிங்கிறது. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா, அடுத்து பொறுத்துக்க, பண்டைய கால கல்வி முறை. அதேமாதிரி இந்த பக்கம் வார்தா கல்வி திட்டம், கட்டாய கல்வி சட்ட விதி, புதிய கல்வி கொள்கை திருத்தம். ஸோ பண்டைய கால கல்வி முறை அப்படிங்கிறது ஆப்ஷன் சி, அதாவது குருகுல கல்வி முறை. அதுக்கப்புறம் வார்தா கல்வி முறை அப்படிங்கிறது காந்தியடிகள் கொண்டு வந்தது. கட்டாய கல்வி முறை அப்படிங்கிறது RTE 2009, 2009. புதிய கல்வி கொள்கை திருத்தம் அப்படிங்கிறது நமக்கு 1992. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்டார். இந்திய அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்டார் அப்படின்னா ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 32. 12வது கொஸ்டின், முட்டைகள் அழுகும்போது டேஸ் வாயு உருவாகுவதனால் துர்நாற்றம் வீசுகிறது. ஹைட்ரஜன் சல்பைடு. அடுத்து, படு ஆர் பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா திருவாரூர். அடுத்து, அன் அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? டாக்டர் APJ அப்துல் கலாம். இந்தியா மீது 17 முறை படையெடுத்து இந்திய செல்வங்களை சூறையாடியவர் யார்?
கஜினி மாமுது, ஹஜினி மாமுது. அடுத்து 16வது கொஸ்டின், நமது இந்திய தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் 40 ஆரங்கள் உள்ளது. அடுத்து வாக்கியம் 2, தேசிய கீதமானது 52 வினாடிகளில் பாடி முடிக்கப்பட வேண்டும். இதில் எது சரி அப்படின்னா 2 மட்டும் சரி, 2 மட்டும் சரி. 18வது கொஸ்டின், கௌதம புத்தரால் பௌத்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து பௌத்த மதம் திகம்பரம், ஸ்வேதம்பரம் என பிரிவுகளாக பிரிந்தது. ஸோ இதில் எது சரி அப்படின்னா 1 மட்டும் சரி. அடுத்து 19வது கொஸ்டின், எவ்வகை தாது தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னா பொட்டாசியம். எவ்வகை தாது தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னா பொட்டாசியம். அதிக எண்ணிக்கையிலான டேஸ் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. எது? வாகன தொழிற்சாலைகள். சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு. பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கும். வாக்கியம் 2, பணவாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும். பணவீக்கம் என்பது என்னது? விலைகள் உயரும், பணத்தோட மதிப்பு என்ன செய்யும் அப்படின்னா குறையும். பணத்தோட மதிப்பு குறையும். பணவாட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா பணத்தின் மதிப்பு உயரும், விலை என்ன செய்யும் அப்படின்னா குறைந்து காணப்படும். ஸோ இதில் 2மே சரி, 1 மற்றும் 2 சரி. அடுத்து 22வது கொஸ்டின், பாஸ்பரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா தீப்பெட்டிகள் தயாரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தப்படும். டங்ஸ்டன் அப்படிங்கிறது மின் விளக்கிற்கான இலைகள் தயாரிக்க பயன்படும். கிராஃபைட் அப்படிங்கிறது பென்சில் தயாரிக்க. போரான் அப்படிங்கிறது ராக்கெட் எரிபொருள் பச்சை வைப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து 23வது கேள்வி, பொறுத்துக. பாலாறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிளியாறு. காவிரி அப்படிங்கிறது பவானி. தாமிரபரணி அதோட கிளை ஆறுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. தாமிரபரணி அதனுடைய கிளை ஆறு என்ன அப்படின்னா பச்சை ஆறு, இல்லைனா தென்மனை ஆறு. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சின்ன ஆறு. தென்மனை ஆறு சின்ன ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து பொறுத்துக. ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விமானம் தாங்கி. தேஜஸ் அப்படிங்கிறது போர் விமானம். ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது ராக்கெட் ஏவுதல் வாகனம். வந்தே பாரத் அப்படிங்கிறது என்னது? அதிவேக ரயில். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து 25வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது இல்லைன்னா எவை புதை வடிவ பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே புதை வடிவ பொருட்கள் தான். ஸோ எது ஆன்சர் பண்ணியிருந்தாலுமே சரின்னு தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வாக்கியம் 1, நமது சூரிய குடும்பமானது பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தின் ஒரு பகுதியாகும். நமது சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளன. 2மே சரி. அடுத்து புவி தன் அச்சில் தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. இதன் காரணமாக பகல் இரவு ஏற்படுகிறது. லீப் வருடம் என்பது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது. இதில் எது சரி? ஃபஸ்ட்டு இது மட்டும். லீப் வருடம்ங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்? 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றியவர் யார்? முகமது பின் துக்ளக். தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். பின்னொரு சொல் எது வேர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வேர் அல்ல. இந்தியாவில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்ட அலைக்கற்றை எது? 5G. அடுத்து எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் அப்படின்னா பெராஸா துக்ளக். பெராஸா துக்ளக். யானை தமிழ்நாட்டின் மாநில விலங்கு. பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம். இதில் எது சரி அப்படின்னா 2 மட்டும் சரி. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? வரையாடுன்னு சொல்லுவோம். ஸோ பனைமரம்ங்கிறது தமிழ்நாட்டின் மாநில மரம் அப்படிங்கிறது சரிதான். அடுத்து 33வது கேள்வி, ஒளியின் திசைவேகம் ஒளியின் திசைவேகத்தை விட குறைவு என்பதனால் இடிச்சத்தம் கேட்பதற்கு முன்னரே மின்னல் நம் கண்களுக்கு தெரிகிறது. அடுத்து உயரமான கட்டடங்களை மின்னல் பாதுகாப்பிலிருந்து பாதுகாக்க உதவும் கருவி மின்னல் கடத்தியாகும். இதில் எது சரி? 2 மற்றும் சரி. அடுத்து 1857ஆம் ஆண்டு புரட்சி நடைபெற்ற போது முகலாய மன்னராக பதவி வகித்தவர் யார் அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷா. 2ஆம் பகதூர் ஷா. அடுத்து தவறான இணையை கண்டறிய.
தவறான இணையை கண்டறிய. பொதுத்துறை அப்படிங்கிறது என்னது? சேவை நோக்கம் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி தனியார் துறை லாப நோக்கம் கொடுத்துருக்காங்க. முதன்மை துறை கோழி வளர்ப்பு. மூன்றாம் துறை தொழிற்சாலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மூன்றாம் துறை தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது தவறு. அடுத்து 36வது கேள்வி. தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னா யமுனா நதிக்கரை. எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நோட்டா அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா 2014. கோடை பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் தலக்காற்றின் பெயர் என்ன அப்படின்னா நார்பெஸ்டஸ். அடுத்து சிம் கார்டு ஏடிஎம் கார்டு டேஸ் என்ற குறை கடத்தியால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா சிலிக்கான். இங்கிலாந்து நாட்டின் தற்போதைய மன்னன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கொஸ்டின் வந்து 2022 உள்ளது. மன்னர் 3ஆம் சார்லஸ். பிருத்திவிராஜ் ராசே என்ற காவியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா சந்த் பார்தை. ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது அப்படின்னா குரல் வலை. அடுத்து இமயத்தொடர் அப்படிங்கிறது எங்கே? ஆசியா. ராக்கி மலைத்தொடர் அப்படிங்கிறது எங்கே? வட அமெரிக்கா. மலைத்தொடர் அப்படிங்கிறது ஐரோப்பா. ஆண்டிஸ் மலைத்தொடர் அப்படிங்கிறது தென் அமெரிக்கா. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து குதுப்னார் குப்தீன் ஐபக்கால் தொடங்கப்பட்டு இல்துமிஸால் கட்டி முடிக்கப்பட்டது. குதுப்னார் ஹைதராபாத்தில் உள்ளது. இதில் எது சரி அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. குதுப்னார் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவின் தேசிய மரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆலமரம். ஸோ இதுவரை 45 கேள்விகள் நம்ம இதில் உள்ளதை பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய மீதி கேள்விகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.